அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். وقال أيضا يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن الله جميل يحب الجمال أو كما قال عليهم رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ஜமாதுல் ஆஹிர் மாதத்தினுடைய முதலாவது வார ஜும்ஆவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான முஃமினான அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நம் அனைவர்கள் மீது என்றென்றும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்ஆவினுடைய தலைப்பு வெட்கம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது அல் ஹயாவு ஷஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வெட்கம் என்று சொன்னால் வெறும் பெண்களுக்கு மட்டும் இருக்க வேண்டியது அல்ல, மாறாக உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனித சமூகத்திற்கு, மூமின்களுக்கு குறிப்பாக இருக்க வேண்டிய ஒரு மாபெரும் விஷயம். ஈமான் உள்ளவர்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்தினுடைய விஷயங்களை இவ்வளவு வலியுறுத்தி சொல்கின்றார்கள். அது ஈமானுடைய ஒரு பகுதி என்று. எவ்வாறு சுத்தமாக இருப்பது ஈமானுடைய ஒரு பகுதியோ, அதுபோல வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த வெட்கத்திலிருந்து நாம் மார்க்கம் எவ்வளவு விஷயங்களில், என்னென்ன விஷயங்களில் வெட்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆடை அணிவது முதல் அனைத்து ரீதியிலும் ஒவ்வொரு மனித சமூகமும் வெட்கத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய வாலிபர்கள் சரி, சில இளம் பெண்களும் சரி, ஆடைகளுடைய விஷயத்திலே வெட்கமட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற மார்க்கம் எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்க வேண்டும், ஏதோ மனப்போன போக்கிலே இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ற நமது மார்க்கம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை அமைத்து கொடுத்திருக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு என்று சில விஷயத்தை ஹலாலாகவும் ஹராமாகவும் ஆக்கியிருக்கின்றார்கள். அதுபோல பெண்களுக்கு சில விஷயத்தை ஹலாலாக, ஆண்களுக்கு எது ஹலால் இல்லையோ ஒரு சில விஷயங்கள் பெண்களுக்கு அது ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தினுடைய மிகப்பெரிய அந்த சுகபோகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் பொழுது சில தவறுகளை, அதாவது ஒரு தவறை செய்கின்றார்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா அவன் எதை தடை விதித்தானோ அந்த தடையை மீறி சென்றார்கள். அவர்களுடைய ஆடைகள் கழட்டப்படுகின்றது.
சொர்க்கத்தினுடைய ஆடைகள் அவர்களிடமிருந்து கழட்டப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஆடை. அந்த ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வடிவத்திலே விஷயத்திலே கூறியிருக்கின்றார்கள். ஆடை என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கும் சொல்லியிருக்கின்றார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் சொல்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையுடைய விஷயத்திலே சொல்லும் பொழுது அபியல் வெள்ளை ஆடை மிகவும் விருப்பமானது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை ஆடைகளை கைரு தியாபகம் என்று சொல்கின்றார்கள். அல் பயாது பைன்னஹா மின் கைரி தியாபிக்கும், உங்களுடைய ஆடைகளிலே வெண்மை ஆடைகள் சிறந்தது. சரி, வெள்ளை ஆடை இல்லை, கலர் ஆடை, கலர் ஆடைகளை உடுத்திக் கொள்ளலாமா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை தலைப்பாகை அணிந்திருக்கின்றார்கள், பச்சை ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபி தோழர் வருகின்றார். அந்த நபி தோழருடைய உடம்பிலே ஆடை எவ்வாறு இருக்கிறது சொன்னால், மசபீர என்று சொல்லப்படக்கூடிய மஞ்சள் சிகப்பு கலந்த ஒரு ஆடை இருக்கின்றது. அந்த ஆடை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த ஆடையை அணிய வேண்டாம் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொல்கின்றார்கள், இது இறை நிராகரிப்பாளர்களுடைய அடையாளம், இது இறை நிராகரிப்பாளர்களுடைய ஆடைகள், பலா தல்பீஸஹா, அதை அணிய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த ஆடையை அந்த கலர் போகும் அளவிற்கு நல்ல துவைக்கட்டுமா, அந்த கலரு போகிற அளவுக்கு நான் துவைக்கட்டுமா என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அகசில்குமா, அது நல்ல கழுவி நல்ல அதை தூய்மைப்படுத்தட்டுமான்னு கேட்கிறாங்க. கால பல் அஹரிகுமா, அதை என்ன செய்து விடுவாயாக, எரித்து விடுவாயாக, எரித்து விடுங்கள் அந்த கலர் ஆடைகளை, அந்த எதிரான ஈமானுக்கு எதிரானதை எரித்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகஃபீனு பில் கஃபன், கஃபன் ஆடைகளையும் அதை கொண்டே அணிவியுங்கள். வெண்மை ஆடையை இன்னைக்கு இறந்து விட்ட பிறகு ஏன் நம்ம வெள்ளை ஆடை உடுத்து அதை கஃபனாக ஆக்கப்படுகிறது? இது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதின் அதன் அடிப்படையிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், வெள்ளை ஆடை அணிவது வாழ்க்கையில மட்டுமல்ல, மரணத்தினுடைய வஃபாத்தினுடைய நேரத்தை கஃபனாடைய ஆடையாகவும் அணிவதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதுபோல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையினுடைய ஒழுக்கத்தினுடைய விஷயத்திலே சொல்லும் பொழுது, கியாமத் நாளுடைய கடைசி காலகட்டத்திலே பெண்களும் சரி ஆண்களும் சரி ஆடைகள் அணிந்திருப்பார்கள். ஆனால் எப்படி இருக்கும், அவர்கள் ஆடைகள் அணியாதவர்களை போல இருக்கும், ஆடைகள் அணியாதவர்களை போல இருக்கும், இறுக்கமான ஆடைகள் அணிந்திருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். இவர்கள் இறுக்கமான ஆடைகள். இன்றைக்கு நாம் நம்முடைய ஆடை கலாச்சாரம் இப்ப தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் வேஷ்டி சட்டை என்னது, நம்முடைய ஆடை கலாச்சாரத்தினுடைய தமிழ் கலாச்சாரமாக இருக்கிறது. இந்த ஆடை அணியலாமா? இது நபியினுடைய சுன்னத்திற்கு எதிரானதா என்று சொன்னால் இல்லை, மாறாக இது நம்முடைய உடலை மறைக்கக்கூடியது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு சொல்லும் பொழுது எப்படி சொல்கின்றார்கள், முட்டி வரைக்கும் இருக்க வேண்டும், முட்டியை மறைக்க வேண்டும், முட்டிக்கு மேல டவுசரோடு இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி பெரியவர்களும் சரி என்ன செய்யக்கூடாது, முட்டிக்கு மேல டவுசர் போட்டுட்டு ஒரு பனியனை போட்டுட்டு இன்னைக்கு குழந்தை பிள்ளைகள் போல சில வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த டவுசர் போட்டுட்டு சுத்துறாங்க. இது நம்முடைய இஸ்லாமிய ஆடையினுடைய விஷயத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. காரணம், தொழுகைக்கு வரும் பொழுது அதாவது முட்டிக்காலுக்கு மேல ஆடைகள் இருக்கக்கூடாது. முட்டிக்காலுக்கு மேல இருந்ததாக எந்த ஒரு ஹதீஸ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்து கொள் ஆகுமானது ஆடையே இல்லை, அவட்ட சுத்தமா ஆடை இல்லை, ஒரே ஒரு துண்டு தான் இருக்கு, அப்படி யாருமே இல்லை. அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடையினுடைய விஷயத்திலே சொல்லும் பொழுது அழகான ஆடைகள் அணிய வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யா பனி ஆதமுடைய சந்ததிகளே, குது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அழகான நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். நமக்கு விருப்பமான ஆடைகள், எந்த ஆடை நமக்கு பிடிக்குமோ அந்த ஆடை என்ன செய்து கொள்ளலாம், அழகான ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே
அது அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் பொதுவாக கேட்கின்றார்கள், அவருடைய ஆடையும் அழகாக இருக்குன்னு நினைக்கிறாரு. அவருடைய ஆடை அழகாக இருக்கணும், அவருடைய காலணி, அவருடைய செருப்பு அழகாக இருக்குன்னு நினைக்கிறாரு. இது பெருமையில வந்து சேருமா? இது பெருமையான்னு கேட்கறாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பும் அழகா இருக்கணும். இப்ப நமக்கு பிடித்தமான செருப்பு நல்ல வெள்ளை கலர்ல அல்லது ஷூ இது போல செருப்புகள் அணிகின்றோம் அல்லவா? பிடித்தமான செருப்புகள், இந்த ஆடைகள் விஷயத்தில் கேட்கின்றார்கள். நல்ல பிடித்தமான வெள்ளை ஆடை அணிவது அல்லது உயர்தரமான ஆடைகளை அணிவது, இது அணியலாம் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்பு ஜமால, அழகையே விரும்புகின்றான், அழகை என்ன செய்கின்றான்? விரும்புகின்றான். ஆனால் எது பெருமை என்று சொல்லும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல் கிப்ரு பதருல் ஹக்கி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சத்தியத்தை ஏற்க மறுப்பது, உண்மையே ஏற்க மறுப்பது தான் அது பெருமை. சத்தியம் என்று தெரிகிறது, இல்ல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், குர்ஆனும் சொல்கின்றது இது சத்திய வார்த்தை, ஹதீஸும் சொல்கின்றது இது சத்தியம் என்று, இது உண்மையானது என்று, ஆனால் தெரிந்து கொண்டு சத்தியத்தை மறைப்பது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வகஸ்துன் நாசி, மக்களிடத்திலே தான் ஒரு பெரியவனாகும், மற்றவர்கள் ஒரு ஏதாவது பொருளாதார விஷயத்திலோ வேற ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சுட்டி காட்டி அந்த குறைகளோடு இருக்கிறார்கள் என்று நினைப்பது மட்டுமல்ல, சொல்வது, இதுவும் பெருமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை, ஏழைகளையும் எளியோர்களையும் ஏளனமாக பார்ப்பது, இதுதான் பெருமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹு தஆலா நல்ல ஆடைகளை அணிவதும் நல்ல செருப்புகளை அணிவதும் நல்ல வாகனங்களை வைத்துக் கொள்வதும் இதுவெல்லாம் பெருமையிலே அல்ல. தனக்கு பிடித்தமான பைக் வாங்கலாம், தனக்கு பிடித்தமான கார் வாங்கலாம், தனக்கு பிடித்தமான வீடு இருக்கலாம், ஆனால் அதுவெல்லாம் ஒரு அளவுகோலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் தன்னுடைய தேவைக்கு என்ன செய்து கொள்ளலாம், அவர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பெருமைக்காக இருக்கக்கூடாது, தன்னை மற்றவர்களை விட நான் தான் என்ற ஒரு எண்ணங்களோடு இருக்கக்கூடாது. என் வீட பாரு, அவர் வீடோட என் வீடு பெருசு என்றோ, அவருடைய வாகனத்தை விட என் வாகனம் சிறந்தது என்றோ, அவருடைய மனதை கஷ்டப்படுத்தும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது என்று இந்த ஹதீஸினுடைய விளக்கத்திலே நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியாரே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடைகளுடைய விஷயத்திலே ஒழுக்கமான ஆடைகள், இன்றைக்கு ஒழுக்கத்தினை நம்முடைய கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். நாம் நம்முடைய ஆடைகளை அதாவது முட்டிக்கால் தெரியும் அளவுக்கு நம்முடைய ஆடைகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே போல ஆடைகளை அணியுவதை நாம் என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். தொழுகைக்கு வரும்பொழுது மிக முக்கியமாக நல்ல கண்ணியமான ஆடைகள் அணிய வேண்டும். உதாரணமாக இறுக்கமான பேண்ட் போட்டு நாம் தொழுவோம். அப்ப தொழுகும் பொழுது ருக்கு செய்யும் பொழுதோ சஜிதா செய்யும் பொழுதோ நம்முடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆடை என்ன செய்யும், உள்ளே இருக்கக்கூடிய உள்ளாடை தெரியும் அளவுக்கு இருக்கக்கூடாது. இறுக்கமான பேண்ட் போடக்கூடாது. பேண்ட் போட்டாலும் சரி, ஃப்ரீ பேண்ட், நல்ல ஒரு ஆடை அழகாக இருக்க வேண்டுமே தவிர அந்த இடுப்பு தெரியும் அளவிற்கு அல்லது உள்ள இருக்கக்கூடிய உள் ஆடை தெரியும் அளவிற்கு இருக்கக்கூடாது. அது தெரிஞ்ச சொன்னா தொழுகை கூடாது. என்ன செய்யாது, தொழுகை கூடாது. தொழுகை கூட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மறைவானது உறுப்புகள், நம்முடைய இருப்புகள் தெரியும் அளவிற்கு ஆடைகள் அணிவதை மார்க்கம் என்ன செய்திருக்கின்றது, தவிர்த்து கொள்ள வேண்டாம், அணியக்கூடாது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடைகள், ஒழுக்கத்தினுடைய ஆடைகள், தன்னுடைய ஆடைகளை கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு சம்பவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க சொர்க்கவாதியான பெண்ணை பார்த்திருக்கிறீர்களா என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தா ரஹிமஹுல்லாஹ் எடுத்து கேட்கிறார்கள். இல்லையே, பார்த்ததில்லை. இதோ வராங்க அல்லவா, அந்த பெண்மணி தான் சொர்க்கவாதி, அந்த பெண்மணி தான் சொர்க்கவாதி என்று சொல்கிறார்கள். அந்த செய்திக்கு பிறகு சொல்கிறார்கள், இந்த பெண்மணி ஒரு நாள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஃபிக்ஸ் இருக்கிறது, அதாவது வலிப்பு நோய் இருக்கிறது, எனக்கு இந்த ஃபிக்ஸின் காரணமாக எனக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது, எனவே இந்த நோயிலிருந்து என்னை குணப்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். இந்த வலிப்பு வரும்பொழுது நான் சுய நினைவை இழந்து விடுகின்றேன், என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை, எனவே என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த பெண்மணி கேட்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்தில் சொல்கின்றார்கள், நான் இந்த ஃபிக்ஸோடு நீங்கள் இருந்தீர்கள், மரணித்தீர்கள் என்று சொன்னால் சொர்க்கம் உங்களுக்கு வாஜிபாகி ஆகிவிடும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு சொர்க்கம் கடமையாக ஆகிவிடும். நீங்கள் இந்த ஃபிக்ஸோட இல்ல, அந்த ஃபிக்ஸோட இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம். இன்னொரு விஷயம், இதோட சொர்க்கம் அந்த ஃபிக்ஸோட இல்லாமல் வேற ஏதாவது துஆ செய்ய சொல்லுங்கள், நான் செய்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், அந்த வலிப்பு வரும் பொழுது என்னுடைய ஆடை என்ன செய்கின்றது, விலகுகின்றது, அதை அகலாமல் இருப்பதற்கு, விலகாமல் இருப்பதற்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த பெண்மணி மீண்டும் கேட்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணி, வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், அத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகின்றார்கள், அந்த பெண்மணி நான் பார்த்தேன், அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அவருடைய ஆடை அகலவே இல்லை, விலகாமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டான். அவர்களுக்கு அந்த வலிப்பு ஏற்படும் பொழுது கூட அந்த ஆடை விலகாமல் இருந்தது. அதற்கு முன்னதாக விலகியது. எப்பொழுது நபி அவர்கள் துஆ செய்தார்களோ அன்று முதல் அந்த ஆடை விலகவே இல்லை என்று அத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் தெளிவாக புகாரிலே நீண்ட நெடிய விளக்கமான ஹதீஸ் இன்னும் கூடுதலாக. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிப்புக்கான ஏன் துஆ செய்திருக்கலாமா அப்படிலாம் கேள்வி நமக்கு வரும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயிலே இருக்கும் பொழுது, அவருக்கு ஒரு நோய் இருக்கின்றது, அந்த நோயாளியாக இருக்கின்றார் சொன்னால் அந்த நோய் இருக்கக்கூடாது, அந்த நோயினால ஒரு மனிதர் தன்னை தானே வருத்திக் கொள்ளக்கூடாது. ஒரு நோய் இருக்கிறது, ஒரு ஏதாவது நோய் இருக்கிறது, தீர்க்க முடியாத நோய்கள் போன்ற ஏதாவது இருக்கிறது சொன்னால் அந்த நோய்க்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த நோயின் மூலமாகவாது என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று துஆ செய்ய வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்துடைய மிகவும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைனினுடைய யுத்தத்தின் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் கலா போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பைத்துல் கலா போகுவதை யாரும் பார்த்ததே இல்லை. அவருடைய அன்பு மனைவிமார்கள் உட்பட சஹாபாக்கள் யாரும் பார்க்காத இடத்தை தேடி செல்வார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்தினுடைய உச்சத்திலே இருந்தவர்கள். அந்த பைத்துல் கலா போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது தேடி பார்க்க எல்லாமே வனாந்தர பகுதி, மரமே இல்லை. சஹாபாக்கள் மரம் ஏதாவது இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன பேரித்தம் இருக்கின்றது. அப்படியா, வேற ஏதாவது இன்னொரு மரம் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கொஞ்ச தூரம் போனோம், இன்னொரு மரம் இருக்கிறது. யார சொல்ல, அந்த சின்ன பேரித்த மரம் 2 இருக்குது. நான் அல்லாஹ்வுடைய இறை தூதர் சொன்னதாக அந்த 2 மரத்து தூரம், நபியை விட கொஞ்சம் தூரமாக, 2ஐயும் வர சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, நபி சொன்னதாக அல்லாஹ்வுடைய இறை தூதர் அழைத்தார் என்று சொல்லுங்கள் என்று அந்த மரத்திடத்தில் சொல்கின்றார்கள். சொன்ன பிறகு அந்த 2 மரமும் சின்ன அந்த பேரித்த மரம் அப்படியே வருகின்றது. வந்த பிறகு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவாக அந்த மரத்திற்கு மறைவாக என்ன செய்கிறார்கள், அருகிலே தன்னுடைய பைத்துல் கலா இருக்கின்றார்கள். அந்த சஹாபி கூட பார்க்கவில்லை. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா திரும்ப என்ன செய்கின்றது, அந்த மரம் அவ்விடத்திற்கு செல்கின்றது. இந்த செய்தி நான் ஏன் சொல்ல வருகிறேன் சொன்னால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வெட்கத்தினுடைய மிகவும் தன்னை யாரும் பார்த்து விடக்கூடாது, தன்னுடைய அவயத்தை யாரும் பார்த்து விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவானது நபி அவர்களுடைய அன்பிற்குரிய நம்முடைய உம்மஹாத்தும் பார்த்ததே கிடையாது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு கண்ணியமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கம் ரொம்ப கவனித்து அதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையுடைய விஷயத்திலே, தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்திலே அவ்வளவு கடைபிடித்தார்கள். நாம் நபி அவர்களுடைய உம்மத்தாக இருக்கின்றோம், கண்ணியமான ஆடைகள் அணிய வேண்டும். நாம் நம்முடைய ஆடைகளுடைய விஷயத்திலே ஒழுக்கத்தினுடைய அந்த ஆடைகள் இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். இப்படித்தான் தான் இருந்திருக்கின்றேன் வெறும் சொன்னது மட்டுமல்ல, அதை செய்தும் காட்டினார்கள். அதுபோல நாம் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஆடைகள் ஒழுக்கமான ஆடைகள் இருக்க வேண்டும். அதனால தான் இமாம்கள், பள்ளிவாசலுடைய தொழுகைக்கக்கூடிய இமாம்கள் ஜுப்பா போடுறோம். காரணம் என்ன, அது ஒரு ஒழுக்கமான ஆடைகளாக இருக்கிறது. அப்பா போட்டுக் கொள்ளலாம், ஜுப்பா போடலாம், சட்டை கூட போடலாம். ஆனா அந்த சட்டை தன்னுடைய கீழே இருக்க வேண்டும், மேலே இருக்கக்கூடாது. நம்முடைய என்ன செய்ய வேண்டும், நம்முடைய
பின்னாடி ஃபுல்லா கொஞ்சம் இழுத்து இருக்க வேண்டுமே தவிர மேலே தூக்கி இருக்கக்கூடாது. ஆடைகளுடைய விஷயத்திலே ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தினுடைய ஆடைகள். இந்த ஆடைகளை தான் இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை ஆடையை அணிய வேண்டும் சொன்னார்கள். கலர் ஆடைகள் அணிந்தா எங்கனால உட்கார்ந்துக்குவோம். கலர் ஆடையா இருந்தா எங்கனால உட்காரலாம், அத பரவாயில்ல இது கலரா அப்படின்னு சொல்லி. ஆனால் வெள்ளை ஆடை என்பது உட்காருவது ஒரு அழுக்கான இடத்தில் உட்காருவதையோ அல்லது வேற எங்காவது நாம் செல்வதை நாம் என்ன செய்வோம், கண்ணியமாக பார்ப்போம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெண்மையினுடைய இன்னொரு விஷயத்தை சொல்லும் பொழுது முஹத்தீஸீன்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கலர்கள் இருக்கும் பொழுது ஏன் வெள்ளையை தேர்ந்தெடுத்தார்கள், வெண்மையை தேர்ந்தெடுத்ததனுடைய காரணம் என்ன? பொதுவாகவே இஸ்லாம் என்ற மார்க்கம் சுன்னத்து என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த சுன்னத்திற்குள்ள எல்லாமே சுன்னத்து சுன்னத்து என்று சொல்கின்றோம். அந்த சுன்னத்துக்குள்ள மருத்துவம் இருக்கிறது. என்ன இருக்கின்றது? மருத்துவம் இருக்கிறது. பொதுவாக வெள்ளை ஆடையினுடைய உடலினுடைய பல்வேறு வரக்கூடிய உஷ்ணத்தையும் பாதுகாக்கின்றது, உள்ளே இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் வெளியாகின்றது. நம்முடைய உடலினுடைய உஷ்ணம் இருக்கின்றது அல்லவா, அந்த உஷ்ணத்தை மரணத்தினுடைய நேரத்தில் ஏன் கஃபனுடைய ஆடை வெள்ளையாகும், மௌத்தான என்ன உடம்பு என்ன சூடா இருக்கும், உடல் என்ன இருக்கும், உஷ்ணமாக இருக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உஷ்ணத்தை, நமக்கு வெயிலிருந்து வரக்கூடிய உஷ்ணத்தை சரி பல்வேறு விஷயங்கள் இருந்து இந்த வேண்மை என்ன செய்கின்றது, பாதுகாக்கின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளையை தேர்ந்தெடுக்கின்றார்கள். சரி, வெள்ளை தவிர மற்றது உடுத்தக்கூடாதா என்று சொன்ன உடுத்தலாம், பச்சை ஆடைகள் உடுத்தலாம், பல்வேறு வெவ்வேறு வேற கலர்கள் உடுத்தலாம். ஆனால் சிகப்பு, அதாவது மஞ்சளும் சிகப்பு கலந்த அஸ்பர் என்று சொல்லக்கூடிய கலர்களை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அது வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள், தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஒழுக்கத்தினுடைய ஆண்கள் எவ்வாறு ஒழுக்கத்தினுடைய இருக்க வேண்டும், குல்லில் முஃமினீன யகுதுன்ன மின் அபுசாரிஹின்ன, ஒரு ஆண் எவ்வாறு ஒழுக்கத்தினுடைய வெட்கத்தோடு இருக்க வேண்டும், தன்னுடைய தலையை குனிந்து செல்ல வேண்டும், தலையை அதாவது பார்வைகளை தாழ்த்தி செல்ல வேண்டும். தலையை குனிந்து அப்படி குறிப்பாக்கிறதுல பார்வைகளை யகுதுன்ன மின் அபுசாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். வெறும் பெண்ணுக்கு மட்டும் சொல்லவில்லை, மேலே உள்ள வசனத்துல முதல்ல அல்லாஹ் ஆணுக்கு சொல்லிவிட்டு அடுத்தா பெண்ணுக்கு சொல்கின்றான். ஆண்கள் வெட்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்ப ஒரு பெண்ணுடைய முகம் நம்ம பார்க்கணும், நேரா பார்க்கலாமா, ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு வந்துட்டாங்க, இப்ப யார் இடத்துல பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது, நேரடியாக முகம் கொடுத்து முகம் பார்க்கலாமா? முகம் என்பது அவருடைய முகத்தை பார்த்து அடுத்து என்ன செய்யும், ஷைத்தான் உள்ள புகுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பெண்மணியும் முகத்தை நேரடி முகம் கொடுத்து முகம் பார்த்ததே இல்லை. யாராவது வருவார் சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனிந்து இருப்பார்கள், இப்படிதான் குனிந்து இருப்பார்கள், சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். இதுதான் நபியுடைய ஒழுக்கம், நேரடியாக முகத்தை பார்க்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பார்வை அது ஹலால், ஏதோ யதார்த்தமா பார்த்துட்ட. இரண்டாவது பார்வை ஷைத்தானுடைய பார்வை. இரண்டாவது பார்வை யாருடைய பார்வை? ஷைத்தானுடைய பார்வை. இப்ப வெட்கம் என்பது ஆணுக்கும் இருக்க வேண்டும், பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவும் அதுதான் கூறுகின்றான், குல்லில் முஃமினீன யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபظன ஃபுரூஜஹுன்ன என்று. அல்லாஹ் தஆலா அதுபோல பெண்களுக்கு கூறிய குல்லில் முஃமினாத்தி என்று அல்லாஹ் தஆலா அடுத்து வரக்கூடிய வசனங்களிலே கூறி காட்டும் பொழுது, மூமினான பெண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய அலங்காரங்களை வெளியே காட்ட வேண்டாம், தங்களுடைய நறுமணங்கள் போன்ற விஷயங்களை என்ன செய்ய வேண்டும், அதை வெளியிலே காட்டக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வருகின்றார்கள். சஹாபாக்கள் ஆடையுடைய விஷயத்திலே குறையுள்ள ஆடைகள் இருந்தால், ஏன் நல்ல ஆடை இல்லையாத்தா அப்படின்னு கேட்பாங்க. நல்ல ஆடை உங்களுடைய இல்லையா, ஏன் இந்த ஆடை உடுத்திருக்கின்றீர்கள், அந்த ஆடை கிழிந்ததாக இருந்தாலும் அதை தைப்பதற்கு ஊசியோ நூட்களோ இல்லையா என்று கேட்பார்கள். தலை முடி ஒரு விரித்த வண்ணமாக அது ஒழுங்காக இல்லை என்று சொன்னால் அவரிடத்தில் அதை சரி செய்வதற்கு எந்த பொருளும் இல்லையா என்று கேட்டிருக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமான ஆடைகள் இருக்க வேண்டும், கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அழகான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு ஒழுக்கமும் இஸ்லாம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக வாழ்வியலாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லா மூமின்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கில்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.